ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்னென்னா நிலக்கடலை சட்னி எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு கப்பு நிலக்கடலை எடுத்துருக்கேன். நல்லா வறுத்துட்டு அதை நல்லா தோலை எடுத்து நம்ம ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிடுவோம். 2 வெங்காயம், 10 பல் பூண்டு, 7 பட்டை மிளகா, கொஞ்சமாக புளி, கொஞ்சம் காயப்பொடி. ஒரு பேன் அடுப்பில் வச்சுடுங்க. பேன் சூடானதும் அது கூடல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 10 பல் பூண்டையும் உரித்து அது கூட போட்டுருங்க. லைட்டாக செவந்து வந்த உடனே ஒரு 7 பட்டை மிளகா போடுங்க. அது கூட நறுக்கி வச்சுருந்த 2 வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுவோம். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட கொஞ்சமாக புளியை போட்டுடுங்க. பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கூட புளியும் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம அது கூட ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டுருவோம். உப்பும் போட்டுட்டு அப்புறமா காயப்பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். நல்லா வேவட்டு அது கூட நம்ம இப்போ ஒரு சின்ன ஜாரில் கடலை பொடி பண்ணி வச்சுருப்போம். இனி அதையும் இங்கே நம்ம இப்போ வதக்கி வச்சுருந்ததையும் சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கிடுவோம். மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கிடுங்க. அப்புறமா ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கிடுங்க. பேன் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு தாளிப்பு போட்டுருங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிப்பு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் கடுகு கருவேப்பிலை வத்தல்லாம் போட்டுடுங்க. கடுகு பொரிஞ்சு நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலை சட்னி ஊற்றிட வேண்டியதான். சுவையான கடலை சட்னி ரெடி. தேங்க்யூ ஆல்.